ஹேவோக் ஆக்ஷன் த்ரில்லர் படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. நாம ஒரு பக்கா ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துல டாம் ஹார்டி, லூயிஸ் கிஸ்வான், ஃபாரஸ்ட் விட்டேகர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கா ஆக்ஷன் படம். ஹீரோ தன்னுடைய குழந்தைக்காக கிறிஸ்துமஸ் அன்று என்னன்னா சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக விளையாட்டு ஜாமான் வாங்க போவாரு. ஸோ அப்படி என்னன்னா அந்த ஜாமான் வாங்கி பேக் பண்ணிட்டு வர்ற சமயத்துல அவருக்கு எதிர்பாராத ஒரு செய்தி வருது. அவர் தன்னுடைய புதிதாக வந்த ஒரு லேடி போலீஸ் அதாவது பார்ட்னரை கார்ல போறாரு. ஒரு இடத்துல ஒரு குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த குற்ற சம்பவங்கள் நடந்த இடத்துல போறப்ப பாத்தீங்கன்னா அங்க சீன கார்டல் கும்பல் சுடப்பட்டு இறந்திருப்பாங்க. இந்த சீன கார்டல் கும்பல் சுடப்பட்டு இறந்ததுல போட்டோ எல்லாமே பார்ப்பாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பாக்குறப்போ ஒரு பையனுடைய அடையாளம் தெரியும். அவன் யாருன்னா மேயருடைய பையன். சோ அவருக்கு கீழே தான் இந்த ஹீரோ ஒரு ஸ்டேஜ்ல வேலை பார்த்திருப்பாரு. அவர் அந்த போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு மேயர்கிட்ட கேட்பாரு, நீ சுத்தப்படுத்த போற, அப்படி இந்த நகரத்தை சுத்தப்படுத்த போவோம் பையன் பாத்தீங்கன்னா போதைப் பொருள் இது பண்ணிருக்கான், உன் பையன் சுட்டு கொண்டிருக்கான் அப்படின்றாரு. அவர் என்ன சொல்ல, என் பையன் அப்படிப்பட்ட பையன் இல்ல அப்படின்றாரு. எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அந்த மாதிரி விஷயம் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, உன் பையனை காப்பாத்துறேன், இதோட டீலிங் முடிச்சுக்கலாம், நம்மளுக்குள்ள இருக்க டீலிங் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே பண்ணிட்டு இவர் எடுக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன. சோ இதுக்கு முன்னாடி என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா இளம் வயது 4 நண்பர்கள் வாஷிங் மிஷின்ல ஒரு 4 வாஷிங் மிஷின்ல போதைப் பொருளை கடத்தி வச்சிருப்பாங்க. இவங்க ஒரு ட்ரக் வேன்ல ஃபாஸ்டா போவாங்க. பின்னாடி போலீஸ் துரத்தும். சோ இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல என்னன்னா ஒரு வாஷிங் மிஷினை வந்துகிட்டு இருக்க போலீஸ் வேன் மேல தூக்கி போடுவாங்க. சோ இமிடியேட்டா ஒரு போலீஸ் குற்றுயினுக்குறமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாரு. அதுக்கடுத்து போலீஸால துரத்த முடியாது. இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவங்களை போலீஸ் கும்பல் தேடிக்கிட்டு இருக்கும். சோ இதுக்கிடையில ஹீரோ என்னன்னா இந்த 4 பேர்ல 2 பேர் என்னன்னா தப்பிச்சுவாங்க. மீதி 2 பேர் ஒரு டைம்ல சுடப்பட்டு இறந்து போயிருவாங்க. சோ இந்த 2 பேர் சார்லி, மியா. சோ இந்த இதுல சார்லி பாத்தீங்கன்னா மேயரோட பையன். சோ இவனை என்னன்னா காப்பாத்தி தர்றேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இவர் எப்படி காப்பாத்துறாரு, இதுக்கிடையில ஒரு பரபர ஆக்ஷன் கொண்ட படம். இவர் நேர்மையான போலீஸ் அதிகாரி அல்ல. இவருக்கு பின்னாடி இருக்க இன்னொரு சக கூட்டாளிகள் ஒரு 3 பேர் இருக்காங்க. சோ அவங்க கூட சேர்ந்து ஒரு பிளான் ஆபரேஷன் ஒரு தடவை பண்றாரு. அப்ப எதிர்பாராதமா ஒரு போலீஸ்காரரை கொண்டுறாங்க. சோ அந்த குற்ற உணர்ச்சியும் இவரை துரத்திக்கிட்டு இருக்கும். இதுக்கிடையில இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் மேயருக்கு சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க, இனிமேல் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவும் எப்படி இந்த ஆபரேஷனை உள்ள போறாரு. இந்த ஆபரேஷன் உள்ள போய் அந்த சார்லி மியாவும் எப்படி மீட்றாரு அப்படின்றதுதான் கதை. படம் ஃபுல்லாவே ஓப்பனிங்ல இருந்து முடிவு வர ஃபுல்லா ஆக்ஷன் தான். சோ ஆக்ஷன் பிரியர்களுக்காக மட்டுமே இந்த படம். சோ இந்த படம் நம்பி பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. இந்த படத்துல குறைகள்ன்றது அப்படி ஒன்னும் பெருசா இல்ல. படம் திருப்தியான ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா நம்பி பார்க்கலாம்.